பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்று நாம் காண்கிற கேட்கிற செய்திகளை பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். கடைசி காலத்தில் சம்பவிக்க போகும் அடையாளங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்க நம்மில் சில நாம் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் நிற்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாகாது. ஒரு கிறிஸ்தவ வாலிபன் இப்படியாய் சொன்னான்: எனக்கு இப்பொழுது வயது வெறும் 35 தான் ஆகிறது. ஆகையால் நான் ஒரு 50 வயதை எட்டும்போது சபைக்கு வருகிறேன் என்று. இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய முடியுமா என்று நான் அப்பொழுது பார்ப்பேன் என்று சொன்னான். மற்றொருவன் சொன்னான்: நான் நண்பர்களுடன் 2 சக்கர வாகனங்களில் செல்லும்போது ஆன்லைனில் ஆராதனை பார்க்கிறேன் என்று சொன்னான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினர் சொன்னார்கள்: நாங்கள் நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சொத்து எங்களுக்கு இருக்கிறது, ஆகையால் எங்களுக்கு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தங்கள் மனம் போன போக்கில் சபைக்கு வருவதும் போவதுமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் திரளாய் இருப்பதை இந்நாட்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேற்குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள் என்று. கோடி கோடியாக ஜனங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கிற்கு நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று பெயர். அதில் நாம் நம்முடைய ஜனங்கள் இயேசுவை சந்திக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பதை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா 60:1 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் இந்நாட்களாய் காணப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் இப்படியாக சொல்லுவார்: நாம் ஒவ்வொரு நாளும் பறக்க வேண்டும், பறக்க முடியவில்லை என்றால் ஓட வேண்டும், ஓட முடியவில்லை என்றால் நடக்க வேண்டும். ஆக எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். இருக்கும் சூழ்நிலையில் திருப்தி கண்டுகொள்ள கூடாது என்று அவர் சொல்லுவார். இப்படியாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறை திருத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பும் ஜெபம் செய்வதும் குறையக்கூடாது. அப்படி இருப்போமே என்றால் கர்த்தருடைய நாளில் நாம் அனைவரும் மணவாளனை சந்திக்க சந்தோஷத்தோடு அவரை எதிர்கொள்ளுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கர்த்தரின் நாள் வெகு சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் அல்ல, உமக்கு முன்பாய் சந்தோஷத்தோடு நிற்பதற்காக இந்த நாட்களில் உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தருக்கு நீர் போதிப்பீராக. உமது வழிகளில் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களின்படி ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.